தம்பி இது என்ன நெல்? மாப்பிள சம்பா. ஓகே. ஸோ இது எவ்வளோ மாசத்துல வளரும்னு தெரியுமா? 6 months. இப்போ போட்டு எவ்வளோ மாதம் ஆச்சு தெரியுமா? 4 months ஆகிட்டு இருக்கு. எக்ஸலண்ட். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ வந்து தெரிஞ்சுக்கணும், சரியா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கதிரில் வந்து இப்போது சில கதிர்கள் வந்து இப்படி தலை குனிஞ்சிருக்கா, சில கதிர்கள் வந்து இங்கே இப்போ ஸ்ட்ரைட்டாக நிற்குதா. இது வந்து ஏன்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கும். என்னென்னா இப்போ இந்த எதெல்லாம் தலை குனிஞ்சு இருக்கோ இது எல்லாமே ஆக்சுவலி நல்ல கதிர்கள். அதாவது இது உள்ள அரிசி இருக்குது, நெல் ஃபார்ம் ஆகிடுச்சு, அரிசி உள்ள ஃபார்ம் ஆகிடுச்சு, சரியா? அதனால் இந்த வெயிட்டு தாங்காமல் இதுங்கிட்ட இப்போது வந்து உள்ளே வந்து நாலேஜ் சரக்கு இருக்குது, அதனால் இது தலை குனிஞ்சிடுச்சு, கரெக்டாக? ஆனால் இதே பாரு, இது வந்து பதர் ஒயிட்டாக இருக்குது பார்த்தியா, இது பதர், இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இது அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, எம்டி. ஓகே. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும், ஏன்னா இதில் வெயிட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது ரிலேட் பண்ணி ஆக்சுவலி லைஃபுக்கும் ரிலேட் பண்ணுவாங்க. என்னென்னா, யார் ஒருத்தர்கிட்ட ரியலி நாலேஜபிளாக பர்சனாக இருக்காங்களோ அவங்க வந்து அடுத்த பெரியவங்களுக்கு தலை வணங்கி நினைப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, ஓகேவா? ஆனால் யாருக்கு எந்த நாலேஜும் இல்லையோ, எந்த திறமையும் இல்லையோ, அவங்களுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. ஆனால் வெளியில் எப்படி தெரிவாங்க? நல்லா நிமிர்ந்து கம்பீரமாக நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நிற்பாங்க. பட் ஆக்சுவலி உள்ளே பார்த்தா என்ன இருக்கும்? இது உள்ளார இது யூஸ்லெஸ், தலை குனிஞ்சு நிற்கிறவங்க தான் யூஸ்ஃபுல். கரெக்ட். இதுதான் தமிழ் நம்ம விவசாயத்துக்கும் நம்ம மனுஷ வாழ்க்கைக்கும் உள்ள ரிலேஷன். ஓகே, குட்.